அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சன்மார்க்க சங்கத்தவர்களால் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு. ஆம், ஒரு வகையில் அது சர்ச்சையான தலைப்பும் கூட. ஆம், அது என்ன தலைப்பு என்று கேட்டால், நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் என்ன ஆனார், நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானாரின் தேகம் என்னவாயிற்று, இதை பற்றித்தான் எல்லோரும் விசாரம் செய்கிறார்கள். 1874 ஆண்டு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகத்தில் திருக்காப்பிட்டுக் கொண்ட நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் அதன் பிறகு பொதுவில் பகிரங்கமாக எங்கும் தோன்றவில்லை என்பது உண்மைதான். அவருடைய அன்பர்களுக்கு, பெருமானாரை தெய்வமாக வணங்குபவர்களுக்கு, உண்மையான சத்விசாரத்தை நோக்கி பயணம் செய்பவர்களுக்கு பெருமானாரின் திருக்காட்சி என்பது கிடைத்துக் கொண்டு இருந்தாலும் கூட பொதுவில் பெருமானார் எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் இருப்பது இல்லை. இதை வைத்து பெருமானாருடைய தேகம் ஜோதியாக மாறிவிட்டது, பெருமானாருடைய தேகம் ஒளி தேகமாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அன்பர்களும் சகோதரர்களும் தான் சன்மார்க்கத்தில் அதிகம். ஆனால் வள்ளலார் பெருமைகள்ல நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம், பல்வேறு பாடல்களை ஆதாரமாக வைத்து பார்த்திருக்கிறோம். பெருமானார் முதலில் சுத்த தேகம் பெற்றார், பின் பிரணவ தேகம் பெற்றார், அதன் பின் ஞான தேகம் பெற்று தோன்றியும் தோன்றாமலும் இருந்து கொண்டு இருக்கிறார். பெருமானாருடைய தேகம் அப்படியேதான் இருக்கிறது என்பதை நாம் பாடல்களின் வாயிலாக, பெருமானார் கொடுத்த அருட்பாவின் ஆதாரம் வாயிலாகவே பார்த்தோம். அதே வேளையில் அருட்பாவை ஆதாரமாக வைத்தே பெருமானாருடைய தேகம் ஜோதியாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆதாரமாக கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடல் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தனி திரு அலங்கள் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கே, பொது நன்னியதோ வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல்வாழ்வடைந்தேன், உன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்றோங்குகின்றேன், கோன் செய்த இச்சை குனிக்க வல்லா எவர் கூறுவினே. இந்த பாடலைத்தான் ஆதாரமாக வைத்து சன்மார்க்கத்தில் பல அன்பர்களும் பெருமானாருடைய தேகம் ஒளி தேகமாக மாறிவிட்டது, அதை பெருமானாரை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கே, நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கேன் எனக்கு தெரியாது, பொது நன்னியதோ வான் செய்த மாமணியன் கையில் பெற்று நான் வாழ்வடைந்தேன், நல்ல வாழ்க்கையும் அடைந்தேன். அதற்கடுத்த வரி, அதான் முக்கியமான வரி, ஊன் செய்த தேகம் ஒளி வடிவாக நின்று ஓங்குகின்றேன் அப்படின்னு பெருமானாரே சொல்லியிருக்கிறார். ஆமாம், உண்மைதான். பெருமானார் என்ன சொல்லியிருக்கிறார்? ஊனால் செய்யப்பட்ட இந்த தேகம் ஒளி வடிவமாக மாறிவிட்டது என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். ஒளி வடிவமாக நின்றோங்குகின்றேன் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார். அப்படி எடுத்தால் பெருமானாருடைய தேகம் ஜோதியாக இருக்கிறது என்றுதானே பொருள். அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. அப்ப இந்த ஒளி வடிவம் அப்படிங்கிறதுக்கு, இந்த ஜோதி வடிவம் அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு பெருமானாருடைய அருட்பாவிலேயே ஆதாரம் தேடினால், ஏன்னா பெருமானாரின் தேகம் ஜோதியாக மாறிவிட்டது என்று சொன்னால் அப்போ பெருமானாரின் கை என்ன ஆனது? அது ஜோதியாக மாறிவிட்டதா? பெருமானாரின் கால் என்னவானது? ஜோதியாக மாறிவிட்டதா? பெருமானாரின் கண் என்னவானது? ஜோதியாக மாறிவிட்டதா? அப்ப அதற்கு உருவம் இல்லையா என்கின்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஆனால் பெருமானார்
அந்த ஒளி தேகம் என்பதற்கான பொருளை இன்னொரு இடத்தில் அருட்பாவிலேயே ஆதாரமாக கொடுக்கிறார். அதே 6ஆம் திருமுறையில் பெருமானார் புனிதகுலம் பெருமாறு புகழல் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலில் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளுகிறார். கணமுடையே கட்டுடையே என்று நினைத்து இங்கே கழித்து இருமாந்து இருக்கின்றீர் ஒளிப்பிடமும் அறியீர். எப்படிங்க? கணமுடையே கட்டுடையே. கணமுடைய என்கிட்ட நிறைய காசு பணம் எல்லாம் இருக்கு. கட்டுடையே பந்தக்கட்டு, எனக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க தெரியுமா என என்று நினைத்து இங்கே கழித்து இருமாந்து இருக்கின்றீர். உலகத்தார பார்த்து சொல்றார், என்கிட்ட பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பதவி இருக்கு, சொந்த பந்தங்கள் இருக்கு அப்படி நினைச்சு சந்தோஷத்துல இருமாந்து ஆணவம் கொண்டு இருக்கிறீர்களே. ஒளிப்பிடமும் அறியே, நீங்க ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்தை அறியாமல் இருக்கிறீர்கள். எதுக்கு? சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ, செத்த நுமது இனத்தாரை சிறிதும் நினையீரோ. தினகரன் போல் சாகாத தேகம் உடையவரே திருவுடையார் என அறிந்தே சேர்ந்திடுமின் இண்டே மன மகிழ்ந்து கேட்கின்ற வரமெல்லாம் எனக்கே வழங்குதற்கு என் தனித்தந்தை வருதருணம் இதுவே அப்படி பெருமானா சொல்கிறார். அப்போ சினமுடைய கூற்று வருமே, மரணம் வருமே. அப்படி மரணம் வரும் பொழுது நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்தை, அப்போ ஒளி தேகம் என்றால் என்ன பொருள்? ஒளிந்து கொள்ளக்கூடிய தேகம், மறைத்து கொள்ளக்கூடிய தேகம் என்கின்ற பொருள் உண்டு. நாமெல்லாம் சின்ன வயசுல கண்ணாமூச்சி விளையாண்டு இருப்போம் இல்லையா? ஒருத்தர் போய் கண்ணை முடிப்பாரு, நம்ம எல்லாம் ஓடி போய் என்ன பண்ணுவோம்? ஒளிஞ்சுப்போம், நம்மள மறைச்சுப்போம். இப்ப பெருமானார் என்ன சொல்கிறார்? உலகத்துல எவ்வளவு பேர் பிறக்கிறீங்க, வாழ்றீங்க, ஆனா சினம் கூற்றுவன் என்னும் சினம் வருமே. அப்படி அந்த மரணம் வரும்போது நீங்கள் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்தை தெரியாமல் இருக்கிறீர்களே என்று பெருமானார் கூறுகிறார். அப்போ ஒளி தேகம் என்று சொன்னால் ஒளிந்து கொள்ளக்கூடிய தேகம், தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேகம் என்கின்ற பொருள் உண்டு. ஏன்னா பெருமானாரே ஞான தேகத்திற்கு என்ன பொருள் சொல்கிறார்? தோன்றியும் தோன்றாமலும் காட்சி கொடுத்தும் மறைத்து கொண்டும் இருக்கக்கூடிய தேகம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிற காரணத்தினால் ஞான தேகத்தின் பொருள் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேகம், ஒளிந்து கொள்ளக்கூடிய தேகம் என்று பெருமானார் சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒளி தேகம் என்றால் அது தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேகம் என்கின்ற பொருளில் தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஞான தேகத்திற்கான பொருளாக அதைத்தான் சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப இதற்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியும். இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவரை பார்த்திருக்கிறேன்னு வச்சுப்போமே. அவர் அப்போ ரொம்ப ஏழையா கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு 25-30 வருஷம் கழிச்சு நான் அவரை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது அவர் கார்ல வந்து இறங்குறார். சரிங்களா? நல்ல அருமையான உடை உடுத்தி இருக்கிறார். அவரை பார்த்த உடனே நான் கிட்ட போய் கேட்கிறேன், என்னப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கிறியா? அப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியப்பா, எப்படி இருக்கிறியப்பா அப்படிங்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லைங்க அப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது உண்மைதான், இப்போ நான் பணக்காரன் ஆயிட்டேன். என்னவாயிட்டேங்க? நான் பணக்காரன் ஆயிட்டேன். அப்போ என்னாச்சு? ஆள் ஒருவர் தான். அப்பொழுது அவர் ஏழையாக இருந்தார். அதன் பின் பணம் அவரிடம் வந்து சேர்ந்த காரணத்தினால் அவர் பணக்காரனாக மாறினார். அவர் பணமாக மாறவில்லை. பெருமானாரின் தேகத்திற்குள் ஜோதி கலந்ததா என்று கேட்டால் ஆம், கலந்தது. ஏனென்றால் இறைவன் உள்ளே உள்ளொளியாகத்தான் இருக்கிறான் என்று பெருமானார் தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கிறார். முதலில் பேரொளியாக காட்சி கொடுப்பான் இறைவன், அதன் பிறகு பொன்னொழியாக காட்சி கொடுப்பான் இறைவன், அதன் பிறகு உள்ளொளியாக காட்சி கொடுத்து அந்த உள்ளொளி தன் தேகத்திற்குள் முழுமையாக கலக்கும் என்று பெருமானார் சொன்னது சத்தியம்தான்.
ஆனால் பெருமானாரின் தேகத்திற்குள் உள்ளொளி கலந்ததே ஒழிய அந்த உள் ஒளிக்குள் பெருமானார் கலக்கவில்லை. இறைவன் வள்ளல் பெருமானாரின் தேகத்திற்குள் கலந்தானே ஒழிய வள்ளல் பெருமானார்வோ இறைவனுடைய தேகத்திற்குள் கலக்கவில்லை. அப்போ பணம் இல்லாதவரிடம் பணம் வந்ததால் அவர் பணக்காரனானார். பெருமானாரின் தேகத்திற்குள் ஒளி காட்சி பொருளாகவும் அதன் பிறகு அனுபவ பொருளாகவும் மாறிய காரணத்தினால் பெருமானார் தன்னுடைய தேகத்தை ஒளி தேகம் என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய பெருமானாருடைய தேகம் ஒளியாக மாறவில்லை. ஏன்னு சொன்னா அந்த ஒளி உள்ளொளியாகிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே பெருமானார் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அகவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி, பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி என்று பல இடங்களில் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார். இறைவன் எனும் அந்த உள்ளொளியும் ஒரு அனுபவமே. இறைவன் என்று தனியாக ஒருவன் கைகால்களோடு வந்து கலக்கவில்லை. பெருமானாரின் தேகத்திற்குள் கலந்த உள்ளொளியாகிய இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய இறைவன் ஓர் அனுபவம்தான். அதை பெருமானாரே பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அப்போ ஒளி தேகம் என்பதற்கான பொருள் பணம் இல்லாதவரிடம் பணம் வந்து சேர்ந்ததால் அவர் பணக்காரனாக மாறியதை போல பெருமானாரின் தேகத்திற்குள் ஒளி அனுபவம் தோன்றியதால் பெருமானார் ஒளி தேகம் என்று சொன்னார். அந்த தேகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று கேட்கின்ற பொழுது தோன்றியும் தோன்றாமலும் காட்சி கொடுத்தும் மறைத்து கொண்டும் இருக்கக்கூடிய தேகம். அதைத்தான் பெருமானார் சொன்னார், ஒளிப்பிடமும் அருகில் ஒளிந்து கொள்ளக்கூடிய இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று பொருள் எடுத்து கொடுத்தார். அப்போ பெருமானார் ஜோதியாக மாறிட்டாரா? இல்லை. பெருமானாராகவே தான் இருக்கிறார். பெருமானாரின் தேகத்திற்குள் பேரொளி அனுபவம் தோன்றிய போது பெருமானாரின் தேகம் சுத்த தேகமாக மாறியது. பெருமானாரின் தேகத்திற்குள் பொன்னொளி அனுபவம் தோன்றிய பொழுது பெருமானாரின் தேகம் பிரணவ தேகமாக மாறியது. பெருமானாரின் தேகத்திற்குள் உள்ளொளி அனுபவம் ஏற்பட்டு அந்த இறைவன் முழுமையாக கலந்த காரணத்தினால் பெருமானார் ஞான தேகம் பெற்று தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய தேகமாக இருக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் மகாதேவ மாலை பெருமானார் சொல்வார், வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். என்ன சொல்கிறார்? வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். வானம் என்ன பண்ணுச்சுங்க? பஞ்சபூதங்கள்ல நீர் நம்மளால பார்க்க முடியும், நிலம் நம்மளால பார்க்க முடியும், நெருப்பு நம்மளால பார்க்க முடியும், காற்றை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அனுபவிக்க முடியும். ஆனால் வானத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் வானம் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறது. நாம மேலே பார்த்து இது வானம் சொல்றதெல்லாம் கற்பனை தான். வானம் என்பது வெளி. அதான் பெருமானார் சொன்னார், வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். வானம் எப்படி தன்னை மறைத்துக் கொண்டதோ ஒளித்துக் கொண்டதோ அதுபோல் நானும் என்னை ஒளித்துக் கொண்டேன் என்று சொன்னார். இப்ப பெருமானார் என்னவாக இருக்கிறாங்க? பெருமானார் அதே தேகத்துடன் தான் இருக்கிறார். பெருமானாரின் தேகம் ஒளி தேகமாக மாறவில்லை. பெருமானார் ஜோதியாக மாறவில்லை. ஜோதி என்பது அனுபவம் தான். ஏனென்றால் அதை பெருமானாரே பதிவு செய்திருக்கிறார். அருட்பெருஞ்சோதி என்பது அனுபவம் என்று. ஆகவே பெருமானாராக இருக்கிற காரணத்தினால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினும் அந்த இறைவன் பெருமானார் தேகத்திற்குள் அனுபவப்பட்டார். சரி, அப்ப ஒளிப்பிடமும் அருகி அப்படி சொல்லிட்டீங்க. இப்ப பெருமானார் எங்கே போய் ஒளிந்து கொண்டார்? பெருமானார் ஒளிந்து கொண்டார்னா அந்த அனுபவத்தை நான் சொல்றேன். பெருமானார் நமக்காக பரிந்துரை செய்த மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள அற்புதமான பதிகத்தில் 28 பாடல்களில் முதல் பாடலிலேயே சொல்கிறார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே
நன்னிதியே, ஞான நடத்தரசே, என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தது நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அப்ப எங்க போய் ஒளிந்து கொள்ளணும் பெருமானார் சொல்கிறார்? பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே, ஒளிந்து கொள்ளக்கூடிய தருணம். அப்போ மனித தேகத்திற்கு மரணம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொற்சபைக்குள்ளும் சிற்சபைக்குள்ளும் புகுந்து கொள்ள வேண்டும். அப்படி புகுந்து கொள்வதைத்தான் பெருமானார் நீங்கள் எல்லாம் ஒளிப்பிடமும் அறியாமல் இருக்கிறீர்களே என்று சொன்னார். அப்போ ஒளிப்பிடமும் அறியாமல் இருக்க மத்தவங்க இருந்துட்டு இருக்கும் போது பெருமானார் அதை தெரிந்து பொற்சபைக்குள்ளும் சிற்சபைக்குள்ளும் புகுந்து மிக சரியாக ஒளிந்து கொண்டார். அதனால் பெருமானாருக்கு ஒளிதேகம் கிடைத்தது. ஒளிதேகம் என்பது ஞானதேகம். அந்த ஞானதேகம் என்பது தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். ஆகவே பெருமானார் தெய்வமாக இருக்கிறார். நம் கண்களுக்கு காட்சி கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நிறைய அன்பர்களுக்கு காட்சி கொடுத்தார், கொடுத்து கொண்டிருக்கிறார், கொடுக்கவும் போகிறார். ஆகவே பெருமானார் தெய்வமாக இருக்கிறார். பெருமானார் ஜோதியாகவில்லை. ஜோதி பெருமானாரின் தேகத்திற்குள் அனுபவம் ஆகியது என்று கூறி வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல பெருமானாரின் பல்வேறு விதமான பெருமைகளையும் பெருமானார் நமக்கு எடுத்துக் கொடுத்த அற்புதமான அறிவுரைகளையும் கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு சேருங்க. ஏனென்று சொன்னால் சுத்த சன்மார்க்கத்தின் உண்மை நிலை, மனிதர்களின் உண்மை நிலை, இறைவனின் உண்மை நிலை இன்னும் நிறைய அன்பர்களுக்கு போய் சேர வேண்டியது இருக்கிறது. அந்த பெரும் புண்ணிய காரியத்தை நீங்கள் செய்து அந்த புண்ணியத்தை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளலே மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். நன்றி, வந்தனம்.